ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ மட்டன் வாங்கி நல்லா அலசி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா ஸ்பைசஸ்லாம் நல்லா வெடித்து வந்தோட்டியும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்தோட்டியும் இப்போ சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோட்டியும் பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோட்டியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அதையும் நல்லா கொலையாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக வரும். வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறி சேர்த்துக்கலாம். கறி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் விடாமல் நல்லா அதையும் நல்லா வதக்கிடுங்க. அந்த கறியில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வெந்து வரும். காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா சைடில் ஓரத்தில் நல்லா தண்ணி வந்துருக்கு பார்த்தீங்களா. இது நான் தண்ணி ஊற்றலை, கறியில் உள்ள தண்ணி தான் வெளில வந்திருக்கு. இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 4 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினோட்டியும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தான் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு, கறி குழம்புல உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ மூடிடலாம். விசில் போடாதீங்க, கொஞ்சம் ஹீட் வரட்டும். ஒரு ஆவி வந்ததுக்கப்புறமா விசில் போடுங்க. இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ விசில் போட்டு மூடிடலாம். 5 விசில் வரட்டும். இப்போ 5 விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்குது. நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கொழுப்பெல்லாம் நல்லா மிதந்து நல்லா வந்திருக்கு. இப்போ தேங்காய், சோம்பு, சீரகம் வச்சு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு கொதிக்க விடணும். அந்த கிளிப்பு எடுக்க மறந்துட்டேன், அவ்வளோதான். இது நல்லா ஒரு கொதி வந்துட்டு இறக்கிட வேண்டியதான்.